நவம்பர் 3. பாறையும் மணலும். கடவுள் தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு தயார் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதலிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது. கிறிஸ்தவ வாழ்வின் முதலும் முடிவும் கீழ்ப்படிதலே. எனவேதான் அவ்விசுவாசிகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். எபேசியர் 5:6. கடவுளுக்கு கீழ்ப்படிவது கடினம்தான், ஆனால் அது களிப்பற்றதன்று. இயேசு சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. மத்தேயு 11:28-30 வரை. இயேசுவிடம் மிக அன்பாயிருந்த சீடராகிய யோவான் தனது 60ஆம் ஆண்டு கிறிஸ்தவ வாழ்வின் முடிவில் அறிக்கையிடுவதை கவனிப்போம். கடவுளுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. 1 யோவான் 5:3. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கவிருக்கும் பரிசுகளை நாம் நினைத்து பார்த்தால் கீழ்ப்படிதல் நமக்கு லகுவாகும். கடவுளுடைய மக்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஒருவராவது கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் நுழைய கவனமாயிருப்போம். எபேசியர் 4:9-11. கீழ்ப்படிதல் இன்று ஒரு போராட்டமாயிருக்கலாம், ஆனால் நித்தியத்தில் அப்போராட்டம் முடிந்துவிடும். நாம் விண்ணுலக இளைப்பாறுதலுக்குள் நுழையும் போது நமது செயல்களில் இருந்து, போராட்டங்கள், முயற்சிகளிலிருந்து கடவுள் ஓய்ந்திருந்தது போல் நாமும் ஓய்ந்திருப்போம். வசனம் 10. கடவுளின் நேர்முக பிரசன்னத்தில் இளைப்பாறும் ஒரு நாள் இவ்வுலகில் அவருக்கு முன் 1000 நாட்கள் கீழ்ப்படிந்து நடக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு தகுதியானதாயிருக்கும். தமது மலைப்பிரசங்கத்தில் இயேசு 2 கட்டிடங்களை குறித்து பேசினார். ஒன்றை கட்டியது ஞானமுள்ள ஒருவன், அடுத்தது புத்தி இல்லாத ஒருவனால் கட்டப்பட்டது. திருவசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவனே ஞானமுள்ளவன். அவனது கட்டிடம் எல்லா வெள்ளத்தையும் புயலையும் தாக்குப்பிடித்தது. ஆனால் புத்தி இல்லாதவனின் கட்டிடமோ அடியோடு அழிந்து போயிற்று. மத்தேயு 7:24-25. கிறிஸ்துவின் மிக நீண்ட பிரசங்கத்தின் முடிவு இந்த எடுத்துக்காட்டுதான். அது கீழ்ப்படியாமைக்கு எச்சரிப்பும் கீழ்ப்படிதலுக்கு உந்துவிசையும் ஆகும். இறப்புக்கு பின் வாழ்க்கை உண்டு என்று நான் நம்பினால், இறப்புக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படிதலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு திருவாக்கு நமது கீழ்ப்படிதலுக்கு உற்சாகம் அளிக்கிறது. நீ ஆண்டவரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் அவர் உன்னை வானாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14. எத்தனையோ பிரதிபலன்கள் உத்தம ஊழியர் பெற்றிடவே ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்திடும் ஒன்றே எனதாவல் இயேசு போதும்.